இவ்வளவுக்கும் இந்த நாட்டினுடைய நீர் ஆதார அழிவுக்கு காரணம் கலைஞருடைய திராவிட கட்சியுடைய 50 ஆண்டுகால ஆட்சி. இந்த ஆட்சியை முடிவு கட்டணுன்னா தான் இந்த மண்ணுடைய மக்களை, இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மண்ணுடைய கல்வியை, இந்த மண்ணுடைய மருத்துவத்தை, இந்த மண்ணுடைய அடிப்படை கட்டமைப்பை சரிப்படுத்த முடியும். அதுக்கு சீமான் நீ உண்மையிலே ரோசமானவன், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவன், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிறவன், இந்த மண்ணின் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நீ என்ன பண்ணும்? இந்த நாட்டில் புழங்குற கஞ்சா, அபின், அப்புறம் இந்த அன்ஸு எங்கே பார்த்தாலும் பாரு ரோட்டில் போட்டு மூஞ்சி அந்த ரோட்டில் துப்புறான். நம்ம நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அவனெல்லாம் பிடிச்சி உள்ள பற்றியோ மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ திமுகவுக்கும் திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை எதிர்நோக்கி மக்கள் சீரழிகிற ஒரு நிலை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால், 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடர்கள் இந்த மண்ணில் உள்ள எல்லா கனிம வளங்களையும் எல்லா நீர்நிலை ஆதாரங்களையும் அவர்கள் விற்று இன்றைக்கு காசு படைத்தவர்களாக கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மக்கள், நம்முடைய மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கே ஓட்டு போட்டு போன சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இந்த மண்ணிற்கு என்ன செய்தார்கள்? இந்த மண்ணிற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு என்ன என்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. ஒரே தலைவனாக நம்முயிரன் சீமான் அவர்கள் இருக்கிறார். உங்களெல்லாம் தெரியும், நாட்டில் பருவகாலத்தில் நல்ல மழை பெய்யுது. 5 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பருவ காலத்தில் மழை பெய்கிறது. சராசரி 4000 டிஎம்சி கிட்டத்தட்ட மழை பெய்கிறது என்று சொல்கிறார்கள். வருடம் இந்த மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. ஆனால் பெய்ந்த மழையை தமிழ்நாட்டில் எந்த அணைகளில் எந்த ஏரிகளில் தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாளைக்கு ஆளுகிற விடிய ஆட்சி, அவர்கள் விடியல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை அது விடிய ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, அதாவது ஜனநாயகத்தை கொலை செய்து பணநாயகத்தை இந்த மண்ணிலே உருவாக்குகிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற அனைவரும், இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கேட்டால் நான் திமுகவுடைய பழைய தொண்டன், திமுகவுடைய பழைய அரசியல்வாதி என்றெல்லாம் சொல்லுவார். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறவர், நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் இந்த மண்ணினுடைய நீர்வள ஆதாரத்தை அவர் என்ன பேணி காத்தார் என்று அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ திமுகவுக்கும் திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தேர்தல் வரும், காசு கொடுப்போம், ஓட்டு வாங்கிக்கலாம், ஓட்டு வாங்கின பிறகு நாட்டு மக்களுடைய எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிக்கலாம், எழுதி வாங்கி நாட்டை சுடுகாடாக்கலாம். இதுதான் அவங்களுடைய எண்ணோட்டமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் குடத்தை எடுத்து அழிஞ்சு நாங்கள் ஊராக கற்றணும். உங்களுக்கு தெரியும் இல்லை, எங்கள் அண்ணன் சீமான் கற்றுனார், அவர் தம்பி நாங்கள் கற்றுனோம், தண்ணீர் பஞ்சம் வரப்போகுதுரா, எல்லாம் குடத்தை எடுத்து அலைய போகிறாங்க அப்படின்லாம் சிரித்தான். அது எப்படி இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ தண்ணி இருக்குது, எப்படி மக்கள்லாம் குடத்தை சிரித்தான் எல்லோரும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? ஒரு குடத்தை தூக்கிட்டு 1 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு போகிறாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு விளம்பர நிகழ்ச்சியில் பார்க்குறேன், வண்டி இருசக்கர வாகனம் போகுது. அது அந்த வண்டியில் ஒரு அம்மா 5 குடத்தை மேலே வச்சுக்கிட்டு போகுது, 5 குடத்தை மேலே வச்சுக்கிட்டு போகுது. சாக்கன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பிரிங்கு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா டேய் ரோட்டை போடுங்கடான்னா, அந்த தேர்தல் வரலையும் எங்கே பார்த்தாலும் இந்த பக்கம் ரோலர் ஓடிச்சு, இந்த பக்கம் 10 அந்த மண் ஓடிச்சு. ஒரே நேரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு போட்டுருவானுங்க. தேர்தல் முடிஞ்சது எங்கெங்கே போட்டான்லோ அதெல்லாம் அப்படியே குண்டு குனிமா இருக்குது. போகிறவங்களாம் வலிக்கு அடிச்சு விட்றான். இந்த பயில திறந்து வச்சுக்கிற டாஸ்மார்க் கடையில் வர குடிச்சு விட்டு போய் கீழே விழுந்து கிடக்குறான். நேற்று நான் ஒரு திருவள்ளூர் போயிட்டு வர்றேன், ஒரு ஆள் ஒரு பள்ளத்தில் ஒரு சவம் 300 சத்தம் கேட்குது. சத்தம் பார்த்தா கால் தேஞ்சு முட்டி தேஞ்சு மோர தேஞ்சு. என்னப்பா அப்படின்னாங்க, எங்க முன்னாடி ரோடு போடுறேன்னு பள்ளம் வெட்டுறேன்னு தெரிலங்க, அதில் விழுந்துருங்கிறேன். 6 அடி பள்ளம் இருக்குப்பா. நானே பார்த்தேன். தேர்தல் வரலும் எல்லாம் செய்கிறானுங்கப்பா. தேர்தல் முடிஞ்சுன்னா அப்படியே போட்டுறானுங்க.
சட்டைக்கு ஒட்டு தேய்ச்சி போட்ட மாதிரி அதாவது புது சட்டைக்கு கீச்சு ஒட்டு தேய்க்க மாட்டான் அது மாதிரி போட்டு இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி எதுவுமே கிடையாது நாட்டில். ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுவேன், சீமான் இந்த மண்ணில் என்னைக்கு வந்து அதிகாரத்தில் வைக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி, ஜனநாயக மக்களாட்சி இதெல்லாம் நடக்கும். அது வரலையும் இதெல்லாம் நடக்கும், இந்த கேடுலாம் நடக்கும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்காக குட்காவெலாம் எத்தனை போராட்டம் பண்ணார். தமிழக இளைஞர்களை வந்து அந்த அதிமுக அரசு சீரழிக்குது, போதைப் பொருளுக்கு உள்ளாக்கிட்டு. ஆனால் இப்போ தினம் தினம் பார்த்தீங்கன்னா கஞ்சா மாத்திரன்றாங்க அப்படின்றாங்க, இது எல்லாமே புழக்கத்தில் இருக்குது. அதை குடிச்சிட்டும் அந்த இளைஞர்கள் வந்து எத்தியை வச்சு வெட்டுறது அந்த மாதிரியான செய்தி நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயோ ஐயோன்னு சத்தம் இருக்கும். நாடு போச்சு, மக்க போச்சு, மண்ணு போச்சு, நிலம் போச்சு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஒப்பாரி மேலே ஒப்பாரி. ஸ்டாலின் ஒரு பக்கம் இப்போ டோப்பாம்படி வச்சுருக்காப்புல. அப்புறம் சட்டையை கிழிச்சிட்டு வந்து சட்டமன்றத்துலேருந்து சட்டையை ரெண்டாக கிழிச்சிட்டு வந்து நிற்பாப்புல. பார்த்துருக்கியா? எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் நடக்கும். சட்டையை கிழிச்சிக்கிறது, அந்த காதல் என்ன பண்ணுறது, காதல் தானே, இந்த பறத்து ஞன்னு வருவாங்க, பார்த்துருக்கீங்க? அதே மாதிரி அந்த கோலத்திலே ஸ்டாலின் வருவார். அப்போ இருக்கிற எவன் வந்து இது நாடு வந்து போதை, அதாவது போதை மலிந்த நாடாகிவிட்டது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் குட்கா, எங்கே பார்த்தாலும் பான் பராக்கு, எங்கே பார்த்தாலும் இது அப்படிம்பாரு. கத்த பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து உண்மையிலேயே கத்துறாப்புலையா, நம்ம உண்மையிலே கத்துறாரு இவர், நாட்டுக்கு இதை செய்வான்னு நம்ம நம்புகிற மாதிரி இருக்கோம். என்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல் சந்திச்சிட்டாங்களோ அன்னிலேருந்து அவங்க, அதாவது அதிமுக என்ன செஞ்சுதோ அதை விட 100 மடங்கு இவங்க வந்து திருடுவாங்க. பார்த்தியா இல்லையா? ஜாபர் சாதிக்கா? ஆமாம், ஜாபர் சாதிக். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 440 கிலோ குட்காவை கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தென்காசியில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவியோட கணவரை கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் காரணமே வந்து திமுக தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. அவன் பாவம், நம்ம தம்பி ஜாபர் சாதிக்கு பாவம். அவன் வந்து ஒரு துருப்பு சீட்டு கொண்டு வரனா கொண்டு வருவான். எப்படி வந்து அண்ணா அடிக்கடி கேட்குறாருல, சந்தன மரத்தை வீரப்பன் வெட்டினான்டா, அவன் காட்டில் இருந்தான். அண்ணன் சொல்கிறாருல, நம்ம ஐயா வீரப்ப ஐயா வந்து சந்தன மரத்தை வெட்டினார், ஆனால் காட்டில் இருந்தார். வாங்கினவன் எங்கடா இருந்தான் அப்படி கேட்குறாருல. அதே மாதிரி தான் இவனுங்க தான் வர சொல்லி ஆள் புரோக்கர்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இருக்கிற விற்பனையாளர்லாம் ரெடி பண்ணிவிட்டு விற்க சொல்லி வர்ற ஒரு படத்தை பார்த்துருக்கியா? விஜய் இருப்பாப்புல, ஒரு சின்ன பையன் முடியாது, ஐயா ஏதாவது கொடுங்க எனக்கு கேட்பான். எதுவும் தரமாட்டேன்ப்பா, உன்னை வேணா படிக்க வைக்கிறேன் பாரு. வில்லன் நான் பேர், நல்ல தம்பி நான் பேர், நல்ல பேர் வில்லன். அதீனா தானே, அங்கேருந்து தள்ள அப்படி கையை வச்சுக்கிட்டு ஸ்டைலாக அது அந்த வில்லன் ஸ்டைல் அப்படி கையை வச்சுக்கிட்டு, நான் நம்ம கேட்குற பையன்ட்டு சொல்கிற துட்டு இருந்தால் போடு, இல்லைன்னா நடைய கட்டு அப்படின்னு ஸ்பேனர் அடிப்பான். பார்த்தியா? அந்த ஸ்பேனர்லாம் அடிக்கிறவன் தான் யார்? அடிக்கிறவன் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்லுது இப்போ அந்த கதை புரிஞ்சுக்கிட்டே இப்போ இந்த மக்கள்கிட்ட, இந்த மக்களை படிக்க சொல்லாமல் பிச்சை எடுக்க விட்டுறணும். எங்கே நடந்து போச்சு, எங்கே பார்த்தாலும் பாரு, எல்லாம் நீ பார்த்தனா. நான் படிக்கிற காலத்தில் அதாவது எதையோ கேள்விப்படுவேன், எங்கேயோ கஞ்சா விற்கிறாங்க, சமூக விரோதி, தேச துரோகி அப்படிலாம் கடுமையான சட்டம் போடுவாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். எவன் விற்கிறானே தெரியல, எல்லாம் பாக்கெட்டில் கஞ்சா வச்சுறான். இதுக்கெல்லாம் மூலத்தனம் முதலீடு பண்ணுறது வெளிநாடுகளிலிருந்து. தெரியாதா? கஸ்டமர்ஸ் தெரியாதா? கடலோட படையெல்லாம் இருக்க எங்கேருந்து வருது என்னன்னு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை. ஒரு செய்தி நடந்துன்னா உடனே வந்து ஆக சிறந்த காவல். தெரியாதா? எல்லா காவல்துறையும் பாரு. நேற்று எங்கள் அண்ணன் பசுபதியை கைது பண்ணாங்க. திருவள்ளூர் மாவட்ட செயலர் எங்கள் அண்ணன் பசுபதி. எது கைது பண்ணாங்க தெரியுமா? ஐயா வள்ளலாருடைய அந்த ஆய்வு மையம் திமுக வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தோண்டி வச்சிருப்பாரு குழியை, அதுக்கு போராட மீட்க போய் சொல்லிட்டாரு. அதை 5:30 மணிக்கு கைது பண்ணுறான்ப்பா. கைது பண்ணி மண்டபத்தில் அடிச்சு. எத்தனை காவல்துறை தெரியுமா? 25 காவல்துறை. எத்தனை காவல்துறை? 25. கைது பண்ணது எத்தனை ஆள்? ஒரு ஆள். 5 பெண்கள், 20 ஆண்கள் பார்க்க சுற்றி உக்காந்துருக்காப்புல. நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், என்னன்னா அப்படி உட்காந்துருக்கேன். நான் விட்டுனா ஏதோ வேலை வெட்டியில் வந்து உட்காந்துருக்காப்புல. நான் சொன்னேன், காவல்துறைக்கு அதாடா வேலை. நீ கைது பண்ணுறி, எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான், எங்கே பார்த்தாலும் அபின் விற்கிறான், எங்கே பார்த்தாலும் நாடு முழுவதும் டாஸ்மார்க்கை திறந்து குடிச்சிட்டு நிர்வாணமாக கிடக்கிறான். அவனை காவுந்து பண்ணாத காவல்துறை எங்கள் ஐயா வள்ளலார் வாழ்ந்த அந்த பூமியை என்ன ஆராய்ச்சி மையம் என்கிற பெயரிலே அதை வந்து ஏதாவது வந்து அந்த வரலாற்றை அழிக்க வேண்டும், அந்த வரலாற்றை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செய்வதை தடுக்க போன
நியாயமான ஆள், நீ பார்த்தாலே தெரியும். அவர் பசுபதி, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், நாம் தமிழ் கட்சி. அவர் ரொம்ப நேர்மையான ஆள். அவரை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் பெரிய தேச துரோகியை தீவிரவாதியை வச்சுருக்காங்க. காலையில் நாங்கள் 10 மணிக்கு போனால் நாங்கள் 6 மணி வரை நாங்கள் எங்கள் அண்ணன் எட்மண்ட் அண்ணன்லாம் ஒரு 10 பேர் வந்து அங்கே உட்காந்துருந்து அவரை வர சொல்லிவிட்டு நாங்கள் மறுபடியும் வர்றோம். இதாடா நாடு. எல்லாம் வந்து காலையில் சாப்பிடாம உட்காந்து எங்கள் அண்ணன் விடுதலை பண்ண பிறகு ஆட்சி வந்து வீட்டில் விட்டு வரும். அங்கே என்ன அப்படின்னா தப்புன்னா, அப்படி நீ வந்து உண்மையிலே ரோசமானவன், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவன், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிறவன், இந்த மண்ணின் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நீ என்ன பண்ணும்? இந்த நாட்டில் புழங்குற கஞ்சா, அபின், அப்புறம் வந்து இந்த அன்ஸு, எங்கே பார்த்தாலும் பாரு ரோட்டில் போட்டு மூஞ்சி அந்த ரோட்டில் துப்புறான். நம்ம நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடு. இந்த கள்ளசாராயம் விற்றாக்கா அவன் கள்ளசாராயம் விற்று குடிச்சு சாவறான். அவனுக்கு 10 லட்சம் எவ்வளோ கொடுக்குற நஷ்டம் கொடுக்குறீங்க? கள்ளசாராயம் விற்க சொல்கிறது நீங்கள் தானே, எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. அதனால் இந்த நாடு இந்த ஒரு தண்ணி அதாவது நீ பார்த்தோன்னா மக்கள் இன்னும் பாரு, இன்னும் 1 மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறேன், இன்னும் 1 மாதம் அந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் பாரு, தண்ணி கிடைக்காம முன்னையாவது போன அது ஆட்சியிலாவது எங்கேயோ வந்து இந்த அது என்னது கல் குவாரியில் இருந்த நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்தானுங்க. அதுக்கும் வழி இல்லை. நீ மாதாவரத்தில் ரெட்டையில் வந்து பாரு, 2 பொழந்து போட்டிருக்கான். இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி கீழே ஊற்றிட்டான். ஆழப்படுத்துகிறான், அகலப்படுத்த தூர் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ பைப்லாம் போடுறான். அது உள்ள இப்போ போடலாமா? வறட்சியான நேரத்தில் போடலாமா? அதை தண்ணி இல்லையே நமக்கு. மெயின் இப்போ தண்ணி தேவையாச்சு நமக்கு. இதுக்கெல்லாம் தீர்வானு நினைக்கிறீங்க? நீங்களாம் தீர்வு ஒரே தீர்வு நான் தான் சொல்கிறேன்னு 2026 நம்ம அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் உட்காந்தோடனே தமிழ்நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்பு அரசியல் மாற்றம் முழுசாக மாற்றிட்டு இந்த போத்தலில் விற்கிறது, அது விற்கிறது, விற்பனை பொருள், தண்ணி விற்பனை பொருள் இல்லை. அனைத்து உயிர்களும் நீ பார்த்தியா இல்லையா? ஒரு அணில் தம்பி ஒரு தண்ணி கேட்குது பாரு, அதெல்லாம் கண்ணு தண்ணி வந்து இப்படி கேட்குது, கையில் தண்ணி கொடுறா, எனக்கு வந்து தாக எடுத்து போய் தண்ணி கூட சாவ போகிறான்னு கேட்குது. அந்த தம்பி வந்து ஊற்றுறான், போத்தலேருந்து ஊற்றுறான், அப்படியே குடிக்குதுப்பா. மனுஷன் 6 அறிவு படைத்த மனுஷன் மாதிரி அந்த தண்ணியை குடிக்குது. அணில் குடிக்குது, குரங்கு குடிக்குது. இந்த பாவம்லாம் கருணாநிதி குடிக்க சும்மா விடாது. நான் சொல்லிட்டு போகிறேன் பாரு. இவ்வளவுக்கும் இந்த நாட்டினுடைய நீர் ஆதார அழிவுக்கு காரணம் கலைஞருடைய திராவிட கட்சியுடைய 50 ஆண்டுகால ஆட்சி. இந்த ஆட்சியை முடிவு கட்டணுன்னா தான் இந்த மண்ணுடைய மக்களை, இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மண்ணுடைய கல்வியை, இந்த மண்ணுடைய மருத்துவத்தை, இந்த மண்ணுடைய அடிப்படை கட்டமைப்பை சரிப்படுத்த முடியும். அதுக்கு சீமாவா. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய உயிருக்கினிய பாட்டன் அயோத்திதாச பண்டிதனுடைய புகழ் வணக்கத்தை அண்ணன் முதற்பட எல்லோரும் செலுத்தினோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும், இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உலக வாழ் தமிழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை